ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸில் நம்ம சாப்டர் 8க்கான 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் இங்கே பாருங்கப்பா. ஒன்லி ஆப்ஷனை மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது, தென் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, தென் ரூட் இருக்குது, இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இந்த ரூட் இருக்கிறது இவரும் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. லைனாக 1 2 3 அந்த மாதிரி வேல்யூஸ் வர்றது மாதிரி பார்ப்போம். இங்கே 1 இருக்கா, அப்போ இங்கே 2 இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துப்போம். இங்கே இருக்க செகண்ட் கொஷனுக்கு போகலாம். இங்கே 14 இருக்குது, தென் 224 இருக்குது. கடைசியாக முடிகிற இடத்துல என்னமா இருக்குது? 4 தான் இருக்குது. அதனால டிக்ரீஸ் பை 4 டைம்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே வெலாசிட்டின்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள் 1.82 தென் 1.82. இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் தான் சேமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு இதில் தான் எதாவது ஆன்சர் வரும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. வேலை இல்லாமல் நம்ம எப்போ இருக்கோம்னா ஒரு 15 ஏஜாக இருக்கும் போது வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது பவரில் என்ன வரணும்? 15 வருது. இங்கே பவரில் பாருங்கள் 15 வருதா? ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் பாருங்கள். கொஷினில் இங்கே ஒரு லாம்டா இருக்குது, தென் இங்கே ஒரு 2 லாம்டா இருக்குது. அப்போ லாம்டா ப்ளஸ் 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3 லாம்டா வருமா? அப்போ ஏன் இப்போ லாம்டாவை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த்னா என்னது? லாம்டாவை தானே சொல்லுவோம். அப்போ வேவ் லென்த்தை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3 லாம்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இப்போது ஃபிஃப்த்து கொஷின் இங்கே பாருங்கப்பா. இதில் இருக்கிறது எல்லாமே சிம்பிள்ஸ் எல்லாம் எல்லா சிம்பிள்ஸும் எப்படி இருக்குது? இந்த சைடாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைடில் இருக்குது. ஸோ ஆன்சர் அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாம்டா பை 2. அப்போது ஆன்சரில் டிவைடில் யார் யாருக்கெல்லாம் 2 வருதுன்னு செக் பண்ணுங்கள். இங்கே வெறும் லாம்டா இருக்குது. ஸோ இது கிடையாது. இங்கே வெறும் லாம்டா தான் இருக்குது. இங்கே 3 லாம்டா இருக்குது, பட் இங்கே 2 லாம்டா வந்துச்சு. ஸோ ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், 7th கொஷின். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூட் எல்லாத்துக்குமே காமன் ஆகிறதுனால ரூட் வச்சுப்போம். HV/M. இங்கே காமனாக எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் M இருக்குது. அப்போது கீழே இருக்கிறதால M அதிகமாக வச்சுப்போம். ஓகேங்களா? ரூட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ வரணும். எந்த வேல்யூவாக வேணா இருக்கலாம், ஆனால் வேல்யூ வரணும். ரூட் இருக்கணும், மேலே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும், கீழே டிவைடில் எம்னு இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்? பி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் 8th கொஷினில் இங்கே பாருங்கள் 0.9 3.3. மேக்ஸிமம் இது எந்த டேபிளால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுங்க. அப்புறம் இங்கே 0.6 இருக்குது. ஈஸியாக 3 டேபிளால் சால்வ் பண்ணிடலாமா? அப்போது சால்வ் பண்ணால் எங்கே இதெல்லாம் 3 இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் 3 இருக்குது. ஸோ ஆன்சர் இது தான். ஏன்னா 3 டேபிளில் ஈஸியாக டிவைட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷனை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th கொஷின் போகலாம். இங்கே கொஷினில் பாருங்கள், இங்கேயும் ஃபோட்டான்ஸ் தான் இருக்குது, இதையும் ஃபோட்டான்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பரை எடுத்துப்போம். இங்கே பவரில் பாருங்கள் 15 இருக்குது, இந்த இடத்துலையும் பவரில் 15 இருக்குது. அப்போ 15 இங்கே கொஷினில் எந்த இடத்துல இருக்குது பாருங்கள்? தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. அங்கே 1.5 தானே இருக்குது, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இருந்தாலும் 15 இருக்குது இல்லைங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே 550 நானோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 550க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 550 இருந்தால் அதுக்கு முன்னாடி 10 நம்பர் கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது 550ல் 55ல் 10 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 45 வருமா? அப்போ இது ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்கள் 3.313. அப்போ 3ல் தானே இந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி 3ல் எது ஸ்டார்ட் ஆகுது? பி ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து 12th கொஷினில் இங்கே பாருங்கப்பா. இந்த இடத்து எலக்ட்ரோ வோல்ட்டுன்னு இருக்குது. இங்கே மேலே 500 இருக்குது. அது ஏன் எடுக்கலன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே நானோமீட்டர்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்லையுமே எலக்ட்ரோ வோல்ட்டுன்னு தான் இருக்குது. அப்போது இந்த எலக்ட்ரோ வோல்ட்டை தானே எடுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு 1.2ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே எந்த இடத்துல 1.2ன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 13. இதில் வெறும் ஆப்ஷனை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வெறும் மைனஸு, இந்தாண்ட ஒரு வேல்யூ
அதுக்கப்புறம் இந்தாண்ட ஒரு வேல்யூ, நடுவில் மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தாண்ட ஒரு வேல்யூ, இந்தாண்ட ஒரு வேல்யூ, நடுவில் மைனஸ் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இதில் 1.92 எலக்ட்ரோவோல்ட், 2.4 எலக்ட்ரோவோல்ட், அடுத்து 5.0 எலக்ட்ரோவோல்ட் எல்லாமே எலக்ட்ரோவோல்ட்டுனால போத் ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் ஹீட் எனர்ஜின்னு இருக்குங்களா? ஹீட்டுன்னு வந்தாலே என்னது? தேர்மல்னு சொல்லுவோமா? அப்போ தெர்மியானிக். ஓகேங்கப்பா? இந்த கொஷின் புரிஞ்சிச்சா? மறுபடியும் சொல்கிற ஒரு டைமு. ஹீட்டுன்னு வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? தேர்மல்னு சொல்லுவோம். ஹீட்டுன்னு வந்தால் தேர்மல் சொல்லுவோமா? ஸோ அதனால் தெர்மியானிக் எமிஷன். ஓகே, தேங்க்யூ.